மாவட்டத்தில் காவலர் அஜித்குமார் கொலை வழக்கில் மானாமதுரை சரக டிஎஸ்பி சண்முக சுந்தரத்திற்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் கடந்த ஆண்டு நகை காணாமல் போனது தொடர்பான புகாரில் தனிப்படை காவலர்களால் விசாரணை நடத்தப்பட்ட போது கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 6 தனிப்படை காவலர்கள் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். பின்னர் இந்த கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் குற்றப்பத்திரிகைகள் மானாமதுரை சரக டிஎஸ்பி சண்முக சுந்தரம் மற்றும் திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார் உள்ளிட்ட 4 காவலர்களின் பெயர்களும் சேர்க்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில் நால்வரும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் டிஎஸ்பி சண்முகசுந்தரம் தொடர்ந்து நேரில் ஆஜராகாததால் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட பின்னர் மார்ச் 5ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் உட்பட அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பார்கள் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கருத்து தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தல் ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமைச்சர் நேரு ஊழல் செய்துள்ளதை அமலாக்கத்துறை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தியுள்ள நிலையில் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் தமிழக அரசு அவர் மீது புகார் பதியவில்லை என குற்றம் சாட்டினார். அமைச்சர் நேரு உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறிய அவர், ஆனால் திராவிட மாடல் அரசு ஊழல் அமைச்சர்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகள் முதலமைச்சரே உள்ளதாக விமர்சித்தார். நடிகர் விஜய் தனது கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு என்று கூறியதாகவும், ஆனால் ஒரு கட்சி கூட அவரிடம் கூட்டணி சேரவில்லை எனவும் தெரிவித்தார். அனைத்து தொகுதிகளிலும் விஜய் உட்பட தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பார்கள் என கடுமையாக தாக்கினார். விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் வெற்றி பெறவில்லை, ஒரு நடிகராக வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை நம்பி மக்கள் ஏமாறக்கூடாது. விஜய் என்னென்னமோ முயற்சி பண்ணாரு, ஆசை காட்டினார், வந்தா கூட்டணியில பங்கு இல்லாது ஒரு கட்சி கூட அவர்கிட்ட போய் கூட்டணி செய்யாது. அனைத்து தொகுதியிலும் தாவேகா வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பார்கள். ஜோசப் விஜய் உட்பட டெபாசிட் இழப்பார்கள். எல்லாரும் ஆன்மீகத்துக்கு ஆதரவா இருக்கு, எல்லாரும் தேசியத்துக்கு ஆதரவா இருக்கு. இந்த திமுகவை எப்படியாவது தோக்கடிங்க. இந்த சாராய மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு வீட்டு நடக்கும். அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. இதுதான் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் நாங்க வைக்கிற வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் அலுவலகத்தை மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் நேரில் சென்று ரிப்பன் வெட்டி கட்டிடத்தை திறந்து வைத்தார். இதில் இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் சுந்தரேஸ்வரி, மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் சுப்பராயலு உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பழமையும் புதுமையும் இணைக்கும் பாலமாக திராவிட மாடல் ஆட்சி திகழ்கிறது என நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் 12.40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அருங்காட்சியகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதிய அருங்காட்சியக விழாவில் நேரில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த தங்கம் தென்னரசு, தொடர்ந்து முதலமைச்சரின் விருதுநகர் வருகையின் போது அறிவிக்கப்பட்டது போல மினி டைட்டில் பூங்காவிற்கும் அடிக்கல் நாட்டியுள்ளதாக கூறினார். இது மாணவர்கள், இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் இன்று பயிலக்கூடிய எண்ணற்ற இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்தார். பழமையும் புதுமையும் இணைக்கும் பாலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி செயல்பட்டு வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். இதற்கு இன்று திறக்கப்பட்ட அருங்காட்சியகமும் அவரால் அடிக்கல் நாட்டப்பட்ட மினி டைட்டில் பூங்காவும் மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும் என குறிப்பிட்டு பேசினார். சுருங்க சொல்ல வேண்டும் என்றால், உன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் ஒரு பாலமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி எந்த அளவிற்கு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது என்பதற்கு இன்றைக்கு அவருடைய கரங்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசு அருங்காட்சியகமும் அவரால் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய விருதுநகர் டைடல் பூங்காவும் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அந்த அருமையான காரியங்களை செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு விருதுநகர் மாவட்ட மக்களின் சார்பாக வரலாற்று ஆய்வாளர்கள், அறிஞர்கள், ஆர்வலர்கள், அதே போல மாணவ செல்வங்கள், இளைஞர் குழுக்கள் என அனைத்து தரப்பினர் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். பெண்கள் தமிழகத்தில் சுதந்திரமாக வெளியே வர முடியவில்லை என புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற புரட்சி பாரதம் கட்சியின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் டாக்டர் பூவை ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் சென்று கொண்டிருப்பதாகவும், பள்ளி கல்லூரி மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி வருவதாகவும், பெண்கள் தமிழகத்தில் சுதந்திரமாக வெளியே வர முடியவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். சட்டமன்றத்தில் தான் எழுப்பும் கேள்விகளுக்கு ஆளுங்கட்சி அமைச்சர்கள் சரியான பதில் அளிப்பதில்லை எனவும், நான் கூறும் குற்றச்சாட்டை பொய் என கூறும் அமைச்சர்கள் அதற்கான ஆதாரத்துடன் சரியான விளக்கத்தை தருவதில்லை எனவும் கூறினார். திமுக ஆட்சி இன்னும் 20 நாட்களில் முடிந்துவிடும் என்றும், மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடைபெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அவருக்கு மனசாட்சி இருந்தால் நீட் தேர்வை ஒழிப்போம் என்று சொன்னேமே, ஒழிக்கவில்லையே. பட்டியலிட மக்களுக்கு பின்னடைவு காலி பணியிடங்கள் 10,000க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்தால் அதை உடனடியாக நிரப்புவோம் என்று சொன்னேமே, இதுவரையிலே நிரப்பவில்லையே. மனசாட்சி இருந்தால் இதையெல்லாம் செய்வார்களா? ஒரு குடும்பம் மட்டும் இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் அமர்ந்து கொண்டு தமிழகத்தை சூழலில் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு யாராவது எதிர்த்து கேட்டால், ஒரு காலத்தில் மன்னர் ஆட்சியில் இருந்தது போல இந்த நாடு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்றைக்கு போட்ட சட்டங்களை போல இன்றைக்கு இந்த அரசு புது புது சட்டங்களை இந்த மக்கள் மீது திணித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பட்டியலிட மக்கள் தங்களுடைய உரிமைகளை கேட்டால் அவர் மீது குண்டர் சட்டம் பாய்கிறது. அதையே மீறி கேட்டால் அவரை கொல்வதற்கு திட்டம் தீட்டுகிறது. திமுக அரசு வழங்கிய திட்டங்களை நிறைவேற்ற முடியாது என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி தற்போது பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி வருவதாக அமைச்சர் முத்துசாமி விமர்சித்துள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி திண்டல் அரசு பள்ளிகள் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காங்கிரஸ் உடனான சட்டமன்ற தேர்தல் தொடர்பான தொகுதி பங்கீடு குறித்து தலைமை அறிவிக்கும் எனவும், உரிய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஊடகங்களுக்கு அவை தெரிவிக்கப்படும் எனவும் கூறினார். முன்கூட்டியே நாங்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது நல்ல அணுகுமுறை அல்ல எனவும் கூறினார். எடப்பாடி பழனிசாமி வழங்கிய தேர்தல் வாக்குறுதி எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு, திமுக அரசு வழங்கிய திட்டங்களை நிறைவேற்ற முடியாது என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி தற்போது பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி வருவதாக விமர்சித்தார். காங்கிரஸ் தொடர்ந்து இல்ல தலைமையில கேட்க வேண்டிய கேள்வி அவங்க சொல்ல வேண்டியது, அவங்க எல்லாம் அவங்க பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சுட்டு ப்ரெஸ்ஸுக்கு தான் முதல்ல சொல்லுவாங்க என்னென்ன நடந்திருக்கு என்னங்கிறத. எனவே குறுக்க நாங்கள் எதையும் சொல்கிறதுங்கிறது அது ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது. இன்றைக்கி நாங்கள் தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற அந்த முயற்சியில், அந்த எண்ணத்தில் குழந்தைகளை சந்தித்து, ஏன்னா தலைவர் அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்வது பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் மீது அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்கிறார்கள். அதற்கடுத்து தாய்மார்கள் மீது அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தான் முதலில் எந்த திட்டமாக இருந்தாலும் செய்கிறார்கள். எனவேதான் குழந்தைகளுக்கு முதல்ல கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஏற்பாடு செய்து வந்தோம். திமுக ஆட்சியில் ஊழலும் போதைப் பொருளும் அதிகரித்து உள்ளதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் விடியல் பிறக்கும் என்று கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மற்றும் பல்லாவரம் பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக அரசு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததாக விமர்சித்தார். கமிஷன் பெறுவதற்காகவே அவசர கதியில் திட்டங்கள் அறிவிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் இதற்கு திமுக அரசு துணை போவதாக சாட்டினார். மேலும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஊழல் அமைச்சர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு தந்திர மாடல் திரு ஸ்டாலின் அவர்களே, அவசரமாக நீங்கள் ஒப்பந்தம் விடப்பட்டு
அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே பல அவசர கோலத்திலே நீங்க பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறீங்க. அதிமுக ஆட்சிக்கவுடன் இந்த அவசர கோலத்திலே விடப்பட்ட டெண்டர் அத்தனையும் ரத்து செய்யப்படும். நிதியே ஒதுக்கல, திட்டத்தை அறிவிச்சு அடிக்கல் நாட்டினா அந்த திட்டம் எப்படி நிறைவேறும்? எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவை தொடங்கி நடத்தி வந்தார். இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஓ பன்னீர்செல்வம் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து ஸ்டாலின் முன்னிலையில் திமுக உறுப்பினருக்கான படிவத்தில் OPS கையெழுத்திட்டார். OPS உடன் அவரது மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத் மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் உட்பட ஆதரவாளர்களும் திமுகவில் இணைந்தனர். அதிமுக சார்பில் 3 முறை முதலமைச்சரான OPS திமுகவில் இணைந்தது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.